வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேத்திக்கு டேப்லா பண்ணுறோம். இதுக்கு மேத்திங்கிற வெந்தயக்கீரை 2 கட்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கணும். 250 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் கடலை மாவு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட வேண்டிய சாமான்லாம் பிளேட்டில் வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், உப்பு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, பூண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது 1 டீஸ்பூன். இது அத்தனையும் போட்டு அரை டீஸ்பூன் சீனியும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பொடியாக நறுக்கின கீரையும் அதில் நம்ம சேர்க்கணும். எல்லாத்தையும் முதல்ல கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை கப் தயிர். இது நான் கெஃபீர் நீங்கள் மோர் மாதிரி கொழு கொழுன்னு கிடைக்கும் நல்லா. ஸோ அது நான் போடுறேன். நார்மல் தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அத்தனையும் சேர்த்து ஒரு மாவை மிக்ஸ் பண்ணி 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரோட்டி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கம் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் இது கெடாமலே இருக்கும். அடுத்தது நம்ம பண்ணுறது மாம்பழ ரோட்டி. 50 கிராம் கோதுமை மாவு, 1 மாம்பழம். இந்த மாம்பழத்தை நீங்கள் மிக்சியில் கூழாக பண்ணி பல்ப்பை இதில் போடலாம். மைக்ரோவேவ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். போட்டு 1 பிஞ்ச் உப்பு போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு மெல்லிஸாக சப்பாத்தி போலி மாரி சின்னதாக மெல்லிஸாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 1 ட்ராப்பு நீங்கள் எண்ணெயோ நெய்யோ விட்டால் போதும். ஆனால் இந்த பழம் இந்த மாவில் சேரும்போது அந்த மாவு ஏற்கனவே சாஃப்டாகிடுறதுனால போலி மாதிரியே ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த 2 ரோட்டியும் அவசியம் செய்து பாருங்கள். Hope you like this video. Thank you so much.